அர்ஜுனனுக்கு ஒரு முறை சந்தேகம் வந்தது. ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி எனில் ஏன் அவர் தன் வில்லை கொண்டே சேதுவுக்கு பாலம் கட்டவில்லை? வானரங்களை வைத்து ஏன் பாலம் கட்டினார்? எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான். பாதுகாஸ்திரமேந்தி அவன் சென்று கொண்டிருந்த போது ஒரு நதி தீர்த்தத்தில் அனுமன் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருக்கொண்டு அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவரிடம் சென்று, ஏய் வானரமே, உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டியிருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினார் என்றான் எகத்தலமாக. தியானம் கலைந்த அனுமான் எதிரே நிற்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவன் கர்வத்தை ஒடுக்க திருவுள்ளம் கொள்கிறார். சரபாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது என்னும்போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தை தாங்கும்? ஏன் முடியாது? நீ நீண்டால் தாங்கும்படி இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன். நீ எல்ல எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்கிறான் அர்ஜுனன். தனது கண்டிப்பத்தின் சக்தி மேல் அபார நம்பிக்கை கொண்ட அர்ஜுனன், பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வித்தி வளர்த்து அதில் குதித்து உயிர் நீப்பேன் என்கிறான். நான் தோற்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உன் தேர்க்கடியில் இடம்பெறுவேன் என்கிறான் அனுமன். அர்ஜுனன் சரப்பாலத்தை கட்டத் துவங்கினான். அனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்ய தொடங்கினான். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்ததுதான் தாமதம். பாலம் தகர்ந்து சுக்குநூறானது. அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெக்கி தலை குனிந்தான். பார்த்தாயா ராமனின் சக்தியை என்கிறான் அனுமன் கடகட என சிரித்தபடி. நான் தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானத்திடம் தோற்றுவிட்டேனே. நான் உயிர் துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள்? கிருஷ்ணா, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியவாறு சொன்னது போலவே வேள்வித்தி வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க எத்தனித்தான் அனுமன். தடுத்த போதும் தனது பந்தயத்திலிருந்து பின்வாங்க அவன் தயாராக இல்லை. அனுமனுக்கு குதிக்க எத்தனித்த போது என்ன நடக்கிறது இங்கே, என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையில் அந்த அந்தனர் தென்பட்டார். இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர். பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும். சாட்சியின்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது. மற்றொரு முறை நீ பாலம் கட்டு. மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நொறுக்கட்டும். பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்தனர் கூற இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இரண்டாவது முறை கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லியபடியே பாலம் கட்டினான். தன் பலம் தனக்கே தெரியாத அனுமனுக்கு இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் தலைக்கேறியிருந்தது. இம்முறை ராமநாமம் ஜபம் செய்யவில்லை. அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார், நிற்கிறார், ஓடுகிறார், ஆடுகிறார். பாலம் ஒன்றுமே ஆகவில்லை. பார்த்தாயா எங்கள் கண்ணனின் சக்தியை? நீ சொல், யார் இப்போது பெரியவர்? எங்கள் கண்ணன் தானே என்கிறார். அர்ஜுனன் கேள்வியால் அனுமனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே சாட்சியாக நின்று கொண்டிருந்த அந்தனரை நோக்கி வந்து, யார் நீங்கள் என்று கேட்கிறார். அந்தனரின் உருவம் மறைந்து அங்கு சங்கர் சக்கரதாரியரின் பரந்தாமன் காட்சியளிக்கிறார். இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். நீங்கள் இருவருமே தோற்கவில்லை. ஜெயித்தது கடவுள் பக்தியும் நாமசரணையும் தான். அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும் போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான். அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜபித்தான். ராமநாமம் தோற்காது. எனவே முதல் முறை அனுமன் வென்றான். இரண்டாம் முறை அகந்தை ஒழிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான். தன் பலத்தாலே தான் வென்றோம் என்று கருதி ராமநாமத்தை மறந்தான் அனுமன். எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான். எனவே இருமுறையும் வென்றது ராம சமஸ்ரணனையே தவிர நீங்கள் அல்ல என்றார். கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன. எனவேதான் சும்மா இருந்த அனுமனை சீண்டி பந்தயத்தில் இறங்கினான் அர்ஜுனன். உங்கள் இருவருக்கும் இடையே பக்தி அளவு கடந்தது சந்தேகமில்லை. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர மறந்துவிட்டீர்கள். அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம். மேலும் அர்ஜுனா, இந்த வானரன் வேறு யாருமல்ல, சிரஞ்சீவி அனுமனே. உடனே அனுமன் தனது சுய உருவை காட்டுகிறார். அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர், ஆஞ்சநேயா, பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை. நீ போர் முடியும் வரை அவன் தேர்க்கொடியில் இருந்து காக்க வேண்டும். அதன் பொருட்டே இன்று திருவிளையாடலை நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரை அந்த இடத்திலேயே எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது. அப்படியே ஆகட்டும் பிரபு என்று அவரிடம் மறுபடியும் ஆட்சி பெற்றான் அனுமன். இன்று பாரத போர் சம்பந்தப்பட்ட படங்களில் அர்ஜுனனின் தேரில் அனுமனின் உருவம் இருப்பதை பார்க்கலாம். அர்ஜுனன் தேரின் கொடியில் அனுமன் இடம்பெற்ற கதை இதுதான்.